அந்த காலத்தில் இந்த ஆட்டுக்கல் போட்டு மாவாட்டுவாங்க. அதனால்தான் நார்மல் டெலிவரி இருந்தது கர்ப்பமான பெண்களுக்கு. ஓகேவா? இப்போ பெரும்பாலோர் அந்த சிசேரியனுக்கு ஆயிட்டது காரணம் அந்த இடுப்பு எலும்பு ஃப்ளெக்சிபிள் இல்லை. நாங்கள் 9 பேர். எங்கள் அம்மா நல்லா வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. திடீர்னுட்டு இடுப்பு வலிக்குதுன்ட்டு எங்கெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு உள்ளே போவாங்க. தபன்ட்டு 4 லேடிஸு உள்ளே போவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். வாந்தி எடுக்கிற மாதிரி பெற்று போட்டாங்க எங்கள் அம்மா. ஏன்னா இன்றைய வீடியோவில் சக்கி சலனாசனா அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, வேறு பேர் கூட சொல்லுவாங்க. அதுக்கு ஆட்டுக்கல் கிரியான்னு சொல்லுவாங்க. சரியா? அதுதான் ஆட்டுக்கல் மாதிரி தான் செய்ய போகிறோம். அந்த காலத்தில் இந்த ஆட்டுக்கல் போட்டு மாவாட்டுவாங்க. அதனால்தான் நார்மல் டெலிவரி இருந்தது கர்ப்பமான பெண்களுக்கு. ஓகேவா? இப்போ பெரும்பாலோர் அந்த சிசேரியனுக்கு ஆயிட்டது காரணம் அந்த இடுப்பு எலும்பு ஃப்ளெக்சிபிள் இல்லை. ஓகேவா? நாங்கள் 9 பேர். எங்கள் அம்மா நல்லா வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. திடீர்னுட்டு இடுப்பு வலிக்குதுன்ட்டு எங்கெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு ஒரே ஒரு சின்ன ஹாலு, ஒரு பெட்ரூம், அவ்வளோதான். உள்ளே போவாங்க. அந்த 8 கொடுத்தன வீட்டில் இருந்தோம். தபன்ட்டு 4 லேடிஸு உள்ளே போவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். வாந்தி எடுக்கிற மாதிரி பெற்று போட்டாங்க எங்கள் அம்மா. ஏன்னா அந்த காலத்தில் அந்த மாதிரி ஆட்டுக்கல்ல மாவாட்டினது தான். 8 குத்தனத்துக்கு வாசலில் ஒரே ஒரு ஆட்டுக்கல் தான் இருக்கும். லைன் கட்டுவாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது. அவங்க அரிசி எடுத்துன்னு வச்சு பாத்திரச்சு லைன் கட்டுவாங்க. நீ முடிச்சது நான் முடிச்சது நீன்னு. அது மாதிரி உட்காந்து ஆட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கார்டு போட்டு வச்சுருப்பாங்க கார்பரேஷன் ஆஸ்பத்திரியில். அதை எடுத்துக்கின்னு ஓடுவாங்க. 24 ஹவர்ஸும் நர்ஸ் இருப்பாங்க. அதை எடுத்துக்கின்னு ஒருத்தர் சைக்கிள் எடுத்துன்னு இன்னொரு குத்தனக்கார் ஓடுவார். எங்கள் அப்பா இருந்தாருன்னா அவர் ஓடுவார். போனால் சைக்கிள் ரிக்ஷாவில் நர்ஸு அடுத்து என்னென்ன நடக்கணுமோ அந்த தொப்புள் கொடி கட் பண்ணலாம் பண்ணிட்டு போவாங்க. எப்பா இப்போ புள்ள பெற்றுக்கிறது ஒரு பெரிய பிரளயமே உருவான மாதிரி இருக்குது. காரணம் அவ்வளோ சுகவாசியாக நம்ம இருந்துட்டோம். சரி, சுகவாசியாக இருங்க, எல்லாத்துக்கும் மிஷின் யூஸ் பண்ணுங்க. இதையாவது ஒரு நாளைக்கு 3 முறை செஞ்சிடுங்க. சரியா? சரி, அது பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. இல்லை, நான் எதுக்கு இதெல்லாம் முன்னாடியே சொன்னேன்னா, இதெல்லாம் செய்யாததுனால தான் உடம்பு வீணாக போச்சு அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ அங்கே நின்று பிரசவ ஆஸ்பத்திரிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் அவங்க ஊரில் இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா, அவங்க டென்ஷன் ஆகின்னு இல்லையா? இங்கே குழந்தைக்கு அப்பாவை வெளியில் டென்ஷன், குழந்தைக்கு தாத்தா பாட்டி வெளியில் டென்ஷன். அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல் பாருங்கள். அது எதுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணு இந்த ஆட்டுக்கல் கிரியாவை ஒரு 5 நிமிஷம் செஞ்சிச்சுன்னா இந்த டென்ஷன் இல்லைல்ல, ஈஸி டெலிவரி ஆகும். ரைட், இது பாருங்கள். இந்த கையை சும்மா அப்படி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, அதே தான். இந்த ஆட்டுக்கல் கையில் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. அதே தான். சரியா? அதே தான். உங்களுக்கு இன்னும் விளையாட்டாக தெரியுது. உள்ளே என்னென்ன நடக்க தெரியுமா? செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இடுப்பு எலும்பு ஃப்ளெக்சிபிள் ஆகும். உள்ளே இருக்கிற ஜீரண உறுப்பெல்லாம் ஸ்டிமுலேஷன் ஆகிறது நல்லா தெரியும். சரியா? நீங்கள் சும்மா கை மட்டும் ஆட்டின்னு பஜனை பண்ணக்கூடாது. சரியா? நானும் ஆட்டுறேன்னு பாருங்க ஒருத்தர். ஏன்னா இதில் அனுபவம் சொல்லி கொடுத்தா கை மட்டும் ஆட்டின்னு இருக்கிறாங்க. என்னம்மா இது கையாட்டுறதுக்கு பேரம்மா ஆட்டுக்கல் கிரியா, உடம்பு நல்லா சாய்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் சாஞ்சாங்க. சரியா? நல்லா சாயணும், உடம்பு நல்லா சாயணும்.
அதுக்காக நல்லா சாயிரன்னு பின்னாடி டமால் விழுந்து மண்டை அடிபட்டுறக்கூடாது. சரியா? எதுவுமே எச்சரிக்கை உணர்வோடு செய்யணும். சரியா? அவ்வளோதான். அந்த கிளாக் வைஸ் 3 முறை சுற்றுனீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் 3 முறை. சரி, இப்போ இன்னும் அட்வான்ஸாக உங்களுக்கு பலன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பாதத்தை அமுக்கிக்குங்க. அமுக்கிக்கிட்டு செய்யும்போது இன்னொரு கூடுதலாக ஒரு பெனிஃபிட் என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, கால் நரம்பெல்லாம் நல்ல ஸ்டிமுலேஷன் ஆகும். சரியா? ஆனால் இந்த கால் பாதம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரொட்டேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? நீங்கள் எனக்கு 2 பலனும் வேணும் சார், நான் பாதம் அமுக்கிங் செய்யுங்க. யுவர் சாய்ஸ். 2 விதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி ஒன்றுமே செஞ்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த வரங்க இப்படி பண்ணுங்க, அப்புறம் இப்படி பண்ணுங்க. சரியா? அப்புறம் இதுலேயே கொஞ்சம் இப்படி எந்திரிச்சிடுங்க, சாய்வு மேசை ஆசனம் மாதிரி செய்யுங்க. அப்போ அந்த உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் ஆன மசில்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். சரியா? இன்றைய வீடியோவில் ஆட்டுக்கல் கிரியா சொல்லி கொடுத்துருக்கேன். சக்கி சலனாசனம்னு சொல்லுவாங்க. இதை செய்து சொல்லி கொடுத்திருப்பது போல் செய்து பலனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.